உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து கடவுளே, என் ஐசுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும். இதுக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன், பைத்தியக்காரி கேட்டா பழகாப்புக்கு அப்புறம் அம்மா வீட்டுல இருந்து எடுத்து போறேன். இப்ப ஏன் அவசரப்படுறீங்க? எவ்வளவு தூரம் சொன்னேன். எனக்கு ப்ளீஸ் மாமா, எனக்கு ஆசையா இருக்கு, என் ஆசையை நிறைவேற்றுவீங்க. 2 நாள்ல அப்படி இப்படிலாம் சொன்னான். நம்பி விட்டதுக்கு இப்படியா இருக்கணும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி தானே? ஆமா சிஸ்டர், ஃபர்ஸ்ட் பேபி தான். ஏன் இல்ல, இந்த காலத்துல குழந்தைங்களோட ஒவ்வொரு அசைவும் அங்கமும் ஒவ்வொரு ஞாபக சின்னமாட்டு என்னெல்லாமோ பண்ணி ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே. ஆனா நீங்க குழந்தை ஃபர்ஸ்ட் பேபின்றீங்க, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கூட ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? எல்லாமே கிறுக்கி வச்சிருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படி? ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கூட உங்களால பத்திரமா வச்சுக்க முடியலையா? எல்லாமே அழிச்சு வச்சிருக்கீங்க. ஏன் சார், உங்களுக்கு குழந்தை பைக்கு விருப்பம் இல்லையா? இல்ல சிஸ்டர், ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் தான் அப்படி கிறுக்கி இருக்கும். அப்புறம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே கிறுக்கி இருக்காது. நல்லா பாருங்க. நல்லா பார்த்ததுனால என்ன சார் சொல்றேன், பூரா கிறுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சிருங்க, எப்ப மாதிரி யூஸ் ஆகும். இல்ல ஒரு ஞாபகம் சின்னத்துக்காக பிள்ளைங்க வளர்ந்து பாப்பாங்கல்ல, ஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்கு. டாக்டர் பாக்குறதுக்குள்ள படாத பாடு பட்டாங்க. சரி, எமர்ஜென்சினால சும்மா பார்த்துட்டு இப்போ ஒரு எமர்ஜென்சி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க. என்னங்க, இதுல ஒரு சைன் போட்டு கொண்டுட்டு வாங்க, ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா ரிப்போர்ட்டுமே கீச்சு வச்சிருக்காங்க. சரி, சாரி சிஸ்டர். கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சிங்கிள் பேபி தானே. என்னது சிங்கிள் பேபியா? ஷோ, உங்களுக்கு எந்த விதத்துல எடுத்துக்கணும்னு எனக்கே தெரியல சார். இவ்வளவு தூரம் அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. உங்களோட அஜாக்கிரதைனாலதான் உங்க ஒய்ஃப் இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு. இப்பெல்லாம் இருக்காதீங்க, இவ்வளவு நாள் இருந்தது போட்டோம். இந்த மாதிரி இப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு சிங்கிள் பேபின்னு யார் சொன்னாங்க? கன்சீவ் ஆன முத மாசத்துலயே சொல்லிடுவாங்க ட்வின்ஸ்னு. உங்களுக்கு ட்வின்ஸ் சார். ட்வின்ஸா? எப்படி ட்வின்ஸா? வாய்ப்பு இல்லையே. சரி, எதையும் மறைக்க மாட்டா. எப்படி? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல கடவுளே. டாக்டர் பொய்யா சொல்லுவாங்க. இதுக்கு தான் ஸ்கேன் ரிப்போர்ட் பூரத்தையும் கீச்சு வச்சாலா? ஏதாவது நான் பார்த்து படிச்சு நினைச்சுக்கிறேன், எல்லாம் கீச்சு வச்சுட்டாலோ? ஐயோ கடவுளே, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சணும், அதை நடந்துட்டேன். நான் வீட்டுல என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐசு, உனக்கு ஆரம்பத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? தெரிஞ்சுட்டுதான் என் நடிச்சு ஏமாத்திருக்க. என்ன ஏமாத்தி எப்படி உனக்கு மனசு வந்து? நம்ம வீட்டு சூழ்நிலை எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என் ட்வின்ஸ் நீ மறைச்சிருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்ப நீ. ஐயோ கடவுளே, என் குழந்தை எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இப்படியா கடைசி நேரத்துல எனக்கு ஒரு இடி வந்து விளங்கும் என் தலையில. ஐயோ, நான் எப்படி வீட்டுல சொல்லுவேன்? என்னை ஏமாத்திட்டியே. ஐயோ விக்ரம், வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்படுறதுனாலயோ டென்ஷன் ஆகுறதுல எதுவும் மாற போறது இல்ல. நடக்கதெல்லாம் நடந்தாச்சு, நடக்கதெல்லாம் நன்மைக்குன்னு விட்டுற வேண்டியதான். நீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல ஒரு மருமகனோ இல்ல மருமகளோ கொண்டுட்டு வரதான் போறீங்க, சந்தோஷப்படதான் போறீங்க. வருத்தப்படாதீங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு, இத பார்க்க முடியாதா? காயத்ரி, என்னம்மா நீ பக்கத்துல இருந்து இப்படி நடந்திருக்க? அக்கா நல்லபடியா பாத்துட்டு கூடாதா? உங்களை சின்ன பிள்ளைல இருந்து எப்படி பாத்துருப்பா? இந்த நேரத்துல நம்ம பக்கத்துல நம்ம இருக்கணும், நல்லபடியா பாத்துக்க கூடாதம்மா. வாய்மொழியில உள்ள பிள்ளைல இப்படி உங்களை நம்பி அனுப்புறதுக்கு இப்படி அஜாக்கிரதை இருந்துட்டீங்க. அப்ப சத்தியமா நினைச்சு பாக்கலப்பா இப்படி நடக்கும். ஹோட்டல் போகும்போது கூட கையெல்லாம் பிடிச்சி கூட கூட்டிட்டு போனேன். கை கழுவிட்டு வரேன்னு கூப்பிட்டா பைத்தியக்காரி, போயிருக்க மாட்டேனா? மன்னிச்சிருங்க பையன. அக்கா எப்படி இருக்குன்னு தெரியலையே, எனக்கு அக்காவை பார்க்கணும்ப்பா. அக்காவுக்கு ஒன்றும் ஆகுதுல்ல. விக்ரம், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னாலே ஒத்துக்காது. இன்ஜெக்ஷன் போட வர கூட பயந்துதான் வீட்டுல டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க. எனக்கு இங்க இருக்க என்னமோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. நான் வேணா வீட்டுக்கு போட்டுமா? இல்ல வேணாம், டாடி வீட்டுக்கு போறேன். நீ இங்க எல்லாம் முடிச்சோன்னே என்னை வந்து கூட்டிட்டு போவோம், சரியா? ஒத்தையில போகாத பிரியா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு, நானே கொண்டு விடுறேன். ஒரு புள்ளத்தாச்சி புள்ளைய பாத்துக்க துப்பு இல்ல, ஆனா வாய்க்கு மட்டும் உங்க வீட்டுல எல்லாருக்கும் குறவு இல்ல. ஒரு 2 நாள் பார்க்க முடியலையே. நீங்க எல்லாம் எப்படி பிள்ளை பார்த்தா உங்க வீட்டுல கொண்டு விடுறதுக்கோ தெரியல. பிள்ளையே பாத்துக்க முடியல, அதுக்கப்புறம் அவ பெற்ற பிள்ளைய பாப்பீங்க. உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். ஹோட்டலுக்கு தான் போறேன்னு சொல்லுவல, நல்ல ஒரு அம்மாவா இருந்தா வேண்டாமா? நீ பிள்ளைதாச்சியா இருக்க, உன் வீட்டுக்கார்ட்ட கேட்ட அப்படின்னாலும் போ, என்கிட்ட கேட்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணல. நல்ல காலேஜ் விட்டுக்கிட்டு இந்த மண்டல அடியும் பட்டிருக்கு. அவளுக்கு உயிர் எதுவும் போயிடுச்சுன்னா உங்களே சொல்லுவாங்க, நாளைக்கு எங்களை பிடிச்சி வைப்பாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வந்ததுல இருந்தே ரொம்ப திட்டிட்டீங்க. சரி, எங்க மேல ஒரு தப்புனால நாங்களும் கேட்டு பொறுத்து போயாச்சு. இன்னும் சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதை விட 100 மடங்கு எங்களுக்கு வருத்தமான இருக்கு.
இது யாரும் இது நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. எதிர்பாராதமா நடந்த ஒரு கோயின்சிடென்ட். இத போட்டு திரும்ப திரும்ப பேசி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க. என்ன தெரியாம நடந்தது உனக்கு வந்தா தெரியும். தெரியாம நடந்தா ஆமா ஆமா தெரியாம நடந்திருக்கலாம். உனக்கு கல்யாணம் இப்படிதானே தெரியாம இழுத்துட்டு வந்தா அத மாதிரி இதுவும் தெரியாம நடந்துட்டோ. இந்த சாக்கு போக்கு மண்ணாங்கட்டினா ஏன்ட சொல்லக்கூடாது. என் வீட்டு மருமக அவ என் வாரிச வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அவளை நல்லா பாத்துக்கல நீங்க. பேச வந்துட்டீங்களா? பேச உங்களுக்கு பிறக்காத வாரிசு முக்கியம்னா எங்களுக்கு எங்க அண்ணி முக்கியம். சும்மா அதே பேசிட்டு இருக்காதீங்க. ஏதோ சொல்லுவாங்களே வெண்ட புண்ணுல வேலை பாய்க்கிறதுன்னு, அந்த மாதிரி பேசி பேசி குத்திக்கிட்டே இருக்காதீங்க. பேசாம இருக்கீங்களா கொஞ்சம்? பிரியா பேசாம இரு. ஆமா சரவணகுமார் யாருங்க? அவங்க ஹஸ்பண்ட் தானே. இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு பில்ல கட்டி கொண்டு கொடுத்துட்டு இதுல ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுங்க, பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்னு. அவங்க சைன் போட்டு கொடுத்தா தானே நாங்க ஆபரேஷன் பண்ண முடியும். எங்க போனாங்க? இங்க பாருங்க, சீக்கிரம் பில் பே பண்ணிட்டு சைன் போட்டு அங்க ரிசப்ஷன்ல கொடுத்துட சொல்லிருங்க. ஆபரேஷன் அப்பதான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். பேஷண்ட் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. அப்பதான் சைன் செய்ய நல்லபடியா காப்பாத்தி உங்களுக்கு கொண்டு வர முடியும். நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எல்லா விஷயத்துல அசால்ட்டாவே இருக்காதீங்க. உங்க பையனை சீக்கிரம் போன் பண்ணி வர சொல்லுங்க எங்க இருக்காங்கன்னு. என்ன மாதிரி குளிருது. அம்மா 5 மணிதான் ஆகுது. ஆனா காலையில 4 மணி ஆன மாதிரி அப்பா புகை மூட்டமால இருக்கு. ஆனா செம்மையான பிளேஸ்பா. கல்யாணம் ஆனவங்க என்ஜாய் பண்ற பிளேஸ் இந்த கொடைக்கானல் தான். கொடைக்கானல் எப்படின்னா காஷ்மீர்னு எப்படி இருக்கும். சுட்டர் வாங்கி தந்தா நண்பன். சுற்று போடாம வந்துட்டோமே. எப்போ நாளைல இருந்து சொட்டு போட்டுதான் வெளியே இறங்கணும். என்ன மாதிரி குளிருது. எப்போ விஜய் எப்பா வீடு பார்க்க போனாருன்னாலும் போனாரு, இன்னும் காணும். இந்த ஏரியா சூப்பரா இருக்குல்ல. எப்பா போட்டோ ஷூட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். மகா வரட்டும், இங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்து நிறைய போட்டோ எடுக்கணும் விதவிதமா. எப்பா என்ன மாதிரி குளிருது. அட நம்ம கார்த்திக் இங்க நிக்காரு. நம்ம ஏரியால எதுக்கு நிக்கிறாரு? சரி என்ன ஆகுதுன்னு கேட்போம். ஹலோ சார், குட் ஈவினிங். என்ன சார் எங்க ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்கு? ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தீங்களா? வாங்க சார், எங்க வீடு பக்கத்துல தான். நல்ல சூடா ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு போலாம். இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கும். சாரி, நீங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க தானே? ஓகே ஓகே. விஜய் வீடு பார்க்க போனாரு. இங்க ஏதோ வீடு ரெண்டு கிடக்குன்னாரு. அதான் பாத்துட்டு வரேன்னு போனாரு. இன்னும் ஆளை காணும். அவருக்காக தான் வெயிட்டிங். ஐயோ சாரி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்திருப்பீங்க, என் பேர் மறந்துருப்பீங்க. என் பேரை கூட இன்ட்ரோ பண்ணல பாத்தீங்களா? சார் மை நேம் இஸ் ஸ்ரீதேவி. ஸ்ரீனும் கூப்பிடலாம், தேவினும் கூப்பிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ அப்படி கூப்பிடுங்க. இந்த ஏரியால வீடுனா எங்க வீட பார்க்க தான் இங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. எங்க வீடு மட்டும்தான் இந்த ஏரியால ரெண்டுக்கு போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு சார் இருந்தாங்க, அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போன வீக் தான் போனாங்க. எங்க அப்பா கொடுத்தா கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்களுக்கு தான் வீடு கொடுக்கணும்னு அடைச்சு போட்டிருக்காங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை நம்பி வீட கொடுக்கலாம். உங்களை எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு சார். வாங்க சார், எங்க வீடு தான், சுத்தி காமிக்கிறேன். இல்ல சரி வேணாம். விஜய் எனக்காக தான் பாவம் போயிருக்காரு. வரட்டும், அதுக்கப்புறம் வரேன். அப்பா என்ன மாதிரி கிளைமேட் செம்மையா இருக்கு. இந்த சம்மர் டைம்லயே இவ்வளவு கூலிங்கா இருக்கு. அப்போ டிசம்பர் மந்த்லாம் வந்து அங்க இருக்க முடியாது போல இருக்கே. ஆமா, இங்க எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. நீ ஏன் ஸ்வெட்டர் போடாம இருக்க? உனக்கு எதுவும் குளிரலையா? சார் வெளியூர்காரங்கல்ல நீங்க, அதான் உங்களுக்கு குளிருது. வெளியூர்ல வரவங்க எல்லாரும் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு வருவாங்க. அதனால உங்களுக்கு இது பெருசா தெரியும். நாங்க இங்கே இருக்கறனால ரொம்ப குளிர்லாம் தெரியாது, பழகி போச்சு. நான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து படிச்சு எல்லாமே இங்கதான். சார் இந்த கும்கி படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல ஒரு காமெடி சீன் வருமே, அதுவாவே பழகி போகும்னு. அத மாதிரிதான் எங்களுக்கு அதுவாவே பழகி போச்சு. குளிர் ஒன்றும் பெருசா தெரியல, போக போக உங்களுக்கும் பழகிரும். வாங்க சார். சார் வீடு கண்டுபிடிச்சிரு சார். சார் ஸ்ட்ரைட்டா போய் டர்ன் பண்ணீங்கன்னா அதுல 4வது வீடு சார். அம்மா எமர்ஜென்சியா கால் பண்ணாங்க, நான் போயிட்டு வரேன் சார். நீங்க வீட பாருங்க, ஹவுஸ் ஓனர்லாம் அங்கதான் இருக்காங்க. எல்லாம் பேசிட்டேன். கால் பண்ணுங்க சார். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ, குட் ஈவினிங் விஜய் சார். அது எங்க வீடு. பெருசா கண்டுபிடிச்சீங்க, பெருமைப்படாதீங்க. பரவாயில்ல, உங்க அம்மா கூட்டாங்க, நீங்க போங்க. நான் கார்த்திக் சாருக்கு சுத்தி காமிக்கிறேன். சார் இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். அதுக்கப்புறம் தான் அப்பா புதுசா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால அங்க கட்டினாரு. நல்லா இருக்கும் சார். கொடைக்கானல்ல இப்படி ஒரு வீடு நீங்க பார்த்ததே கிடையாது. இங்க பெட்ரூம்ல இருந்தும் ஃபுல் வியூ பாத்துக்கலாம், கிச்சன்ல இருந்தும் ஃபுல் வியூ பாத்துக்கலாம், ஏன் ஹால்ல இருந்து கூட ஃபுல் வியூ பாத்துக்கலாம். நல்லா இருக்கும் சார். இந்த பனி விழுறது, மழை பெய்யறது, அங்க ஒரு அருவி மாதிரி தெரியும். இங்க படுத்து கிடந்துட்டே அருவி பார்க்கலாம். செம்மையா இருக்கும் சார். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு சில்லுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரீ அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவுன்னு சொன்னா இப்பவே கொடுத்துருவேன். சார் அட்வான்ஸ் வந்து 1 lakh,
ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. 2,000 அப்பா கூடன்னு சொல்லியிருந்தாரு. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்காக 10,000 நான் அப்பாட்ட பேசுறேன். ரொம்ப வேண்டப்பட்டவரா ஆயிட்டீங்க. உங்களுக்கு போய் கூட்டினா நல்லாவா இருக்கும். ஸ்ரீ, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ளசண்டா இருக்கு. இதுல இப்போ 50,000 கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில மீதி ரூபாயும் கொடுத்துட்டு காலையிலே ஷிஃப்ட் ஆகிடுவேன். ஏன்னா ரூமுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. டிராவல் பண்ணி வர முடியல குளிர்ல. அதான் இந்தா. நாளைக்கு வா. வாங்க வாங்க வாங்க. அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். நாளைக்கு காலையிலே வந்துருங்க. பால்லாம் நீங்க காய்ச்சுறீங்களா இல்ல உங்களுக்கு கம்பெனி கொடுத்து நான் காய்க்கட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஸ்ரீ. ஓகே, தேங்க்ஸ். சரி கிளம்புறேன். கார்த்திக் சார். சார், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா கியூட்டா அழகா செம்மையா இருக்கீங்க சார். இவ்வளவு நாள் நம்ம ஆபீஸ்ல இருந்த மேனேஜர்ஸ் எல்லாமே வயசானவங்க. இப்பதான் யங் ஸ்டேஜா வந்திருக்கீங்க. அதுவும் சூப்பரா இருக்கீங்க. உங்களை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிட்டு சார். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு யார் அழகா இருந்தாலும் உடனே சொல்லிடுவேன். சரி ஸ்ரீ, கிளம்புறேன். அழகா இருக்கேன்னு சொன்னோன்னு சிரிப்பு பாரு. செல்ல குட்டிகளா, உங்க அப்பா உங்களை பார்த்தா கண்டிப்பா மனசு மாறிடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் பயமா இருக்குடா. நான் உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டேன். ஆமா பட்டுக்குட்டி, அப்பாட்ட போய் சொல்லிட்டேம்மா. எனக்கு முதல்ல தெரியும் நீங்க 2 பேர்னு. ஆனா என்னால சொல்ல முடியல. நான் அப்ப இருந்த சூழ்நிலை வேற. இப்போ அவர் உங்களை பார்க்க வரலன்னு நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல. உங்க அப்பா உங்களை என்னை ஏத்துப்பார்லடா. செல்ல குட்டிகளா, என் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே உங்களை அப்பா அப்படி கவனிச்சுக்கிட்டாரு, பார்த்து பார்த்து. அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தா இப்ப கண்டிப்பா மனசு மாறுவார்ல. மாறிதான் ஆகணும். உங்க அப்பா உங்களை நல்லா பார்த்துப்பாரு. உங்க அப்பா போலி போலியோ கோவப்படுறாரு. உங்க 2 பேரையும் பார்த்தான்னு வையேன், இந்த உலகத்தையே மறந்துடுவாரு. ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமேதான் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ எனக்கே தெரியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க என் செல்ல தங்கங்களா. அம்மா உங்களை விட்டு எங்கேயும் எப்பவும் போக மாட்டேன். உங்க நல்லபடியா பாத்துக்கிறது இந்த அம்மாவோட கடமை. அப்பாவும் ரொம்ப நல்லவர் தான். ஆனா ஆனா உங்க பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எனக்கு தெரியலையேம்மா. நீ சொல்லுடி தங்கம். உங்க அப்பா மனசு மாறி வரல நீமா பட்டு. செல்ல குட்டிகளா, எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை ஆசை தீர கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கற நேரம் பாரு. உங்க நிம்மதியா கொஞ்சம் கூட முடியல. எனக்கு என்னமோ தெரியல, பயமாவே. பெத்த பொண்ணை பார்க்க துப்புல, வாய் வயிறுமா வேற இருக்கா. நல்ல லட்சணமா தான் பாத்துட்டு இருக்காங்க, லட்சணமாட்டு. ஏய் என்ன, நானும் பாத்துருக்கேன். வந்ததுல இருந்து அழுது வண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன இளவா விழுந்திருக்கு அழுதுட்டு இருக்கிறதுக்கு? சரி அழுகி நீ பாட்டு. நல்லபடியா பெத்துட்டு வரட்டும்னு கடவுளை வேண்டதை விட்டுட்டு அழுது வண்டிக்கிட்டு இருக்கா. அக்கா கூட்டு போக தெரிஞ்சல, பத்திரமா பாத்துக்க தெரியல. இப்ப அழுது என்ன புண்ணியம்? அம்சா கோவப்படாத. சரி வேணுக்குன்னா ஏதோ செய்வாங்க. ஏதோ நடக்கணும்னு இருக்கு, நடந்துட்டு. எது நடக்கணும்னு இருக்கோ நடந்தானே ஆகும். நம்ம தடுத்த நிக்கவா போகுது? சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. அங்க வயசு என்ன நிலைமையில இருக்காலோ தெரியல. நர்ஸ் யாரையும் இருந்தா கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளு. ஏய் பவி, அண்ணனுக்கு போன் போடுடி. எங்க போனா? 1/2 மணி நேரம் ஆச்சு அவனை பார்த்து. காணும் ஆள. போன் போட்டா போகவும் மாட்டுது. இங்கே நிக்கணும், பார்த்து கூட்டிட்டு வா. ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் எங்க போனாங்க? அப்பல இருந்தே தேடிட்டு காணவே இல்ல. பில் பே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பில் பே பண்ண வேண்டியிருக்கு, அதையும் பண்ணிட சொல்லிருங்க. ஐஸ்வர்யாக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்குங்க. ஆபரேஷன் தான், ட்வின்ஸ் பேபி, ஒரு பாயும் கேர்ளும் பிறந்திருக்காங்க. ஒரு 1/2 நாள் கழிச்சு போய் பாருங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. சுத்தமா ஐயோ, ஐயோ. அம்சா அம்சா அண்ணி 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 எந்திங்க. அம்சா எந்திரி. அம்சா எந்திரிமா, எந்திரி. ஒண்ணும் இல்ல, நம்ம பாப்போம் என்ன பிள்ளைன்னு. எந்திரி. ஐயோ நான் வரலங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துட்டு போல இருக்கு. நான் பிள்ளைய பார்க்க வர மாட்டேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அட, ட்வின்ஸ் தான் பிறந்திருக்கு. அண்ணி ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணி ஏன் நீ இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? எவ்வளவு நாள் மறைச்சிருக்கீங்க இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட? உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ட்வின்ஸ்ன்றத மறைச்சிருக்கீங்களே. என்னம்மா ஐஸ்வர்யா, எங்க தலையில இடி இறக்கிட்ட. இப்படி நடக்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. என்கிட்ட அது ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லிக்க கூடாதாம்மா? உங்க அத்தை வெளியே ஒரு சண்டையை இழுத்துருவா போல இருக்கு. சரவணன் எங்க போனானே தெரியல. ஏம்மா ஒரு வார்த்தை சொல்லல? இவ்வளவு நாள் இதை மூடி மறைச்சிருக்கியே.
மாமா மாமா எனக்கு வேற வழி தெரியல மாமா. ஆரம்பத்துல இருந்து ட்வின்ஸ் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்கேன் பார்த்த மாசத்துல ட்வின்ஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு சொன்னா என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவீங்களோ ஒரு பயத்துலதான் சொல்லாம எப்படியாவது பெற்றுடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அவரு கூட சொல்லல. நான் தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் பெண்ணை வச்சு கீச்சு வச்சேன். யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டு நீ ஒரு வார்த்தை ஏண்டினாலும் சொல்லிருக்கலாம், இல்ல சரவணடையாவது சொல்லிருக்கலாமா? இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலையே. குழந்தை பிறக்கும் கையில தூக்கி கொஞ்சம் ஆசையா இந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா லட்டு வாங்கி விளம்பணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். சரவணன் எவ்வளவு ஆசையில இருந்தா தெரியுமா? இப்படியும் காசையில நிராசையா ஆக்கிட்டியம்மா. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்பு மாதிரி எனக்கு தெரியல. என் பிள்ளைகளை நல்லபடியா பெற்றெடுக்கணும், அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்து. நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா பெற்றெடுத்துட்டேன். எனக்கு இது போதும் மாமா. அவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சுக்கிடுவானா? என்ன புரிஞ்சுக்கிடுவான்? இப்படி ஒரு கேடுகட்ட விஷயத்தை பத்திட்டு நீ பண்ணதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டியோ? ஒரு வார்த்தை சொல்லிப்பியா? ஊமக்கள்ளி, அதான் ஸ்டாண்டர்ட் போட்டு கேட்க நேரம்லாம் அங்க இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு மாத்தி பண்ணிருக்கேன். சீ, ஒரு தகப்பண்டே இந்த குழந்தைங்க பிறக்க போதும் மறைச்சேன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட கேடுகட்டவளா இருப்ப? ஏன் அப்படி கிடந்து கத்துதா? இது ஹாஸ்பிட்டல், சண்டை போடுற நேரம் இல்ல. நமக்கு நல்லபடியா ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கிடைச்சிருக்கு. தெய்வமே நல்லபடியா கை கால ஆரோக்கியத்துக்கு இந்த பிள்ளைங்க இருக்கட்டும் நினை. அதுதான் நமக்கு முக்கியம். சாபம் கீபத்தெல்லாம் விடு. எது நடக்கணுமோ, யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். அதுக்கு வேற வழி இல்ல. அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பம் கொடுத்தது ரொம்ப தப்பு. நீ சும்மா இரு அம்சா, நீ வெளியே போய் கொஞ்சம் இரு. என்னங்க பேசுவீங்க? எல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொரு விஷயம் நடக்கல. அவங்க கூட பிறந்தாங்க 4 பேருக்கு ரெட்ட பிறவி. அவங்க என்ன பாடுபட்டாங்க நீங்க பாக்கல? அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்படணுமா? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பாத்துக்கோங்க. எல்லாம் இவ்வளவுதான் பிளான் பண்ணி காய் நகர்த்திருக்கா. வாடா வா. உன் பொண்டாட்டி என்ன நிலைமை கொண்டு விட்டுருக்கா பாரு. ஒரு குழந்தையே மறைச்சவா என்னென்ன மறைச்சிருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த குழந்தை உன் குழந்தைதானா என்னமோன்னு. எம்மா, நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? குழந்தை பத்தி 1 மணிக்கு கூட முழுசு ஆகல. அதுக்கெல்லாம் என் பிள்ளை என்னெல்லாம் பேசுக. பெத்த பிள்ளை தூக்கி பேசி பேரன்னு கொஞ்சதுக்கு உனக்கு முடியல. என் பிள்ளை என்னென்ன வார்த்தை இப்படிலாம் கேட்கணும் கடவுள் எனக்கு எழுதியிருக்கான் போல. ஏதோ விதிவசம். குழந்தை பிறந்துட்டு உங்க குழந்தை தானம்மா, அதை நல்லபடியா ஏத்துக்கிடுவியா? அதை விட்டுக்கிட்டு பச்சை உடம்பு கறின்னு கூட பார்க்காம என்னெல்லாம் பேசுற? என்ன மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டிய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, கேட்டுட்டு அப்படி மரம் மாதிரி நிக்கீங்க. ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. உங்க குழந்தை இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எல்லாம் இது வேணும். எனக்கு என்னன்னு தெரியாது. உங்க குடும்பத்துல உள்ளதெல்லாம் குழந்தைய நல்லபடியா பெற்றெடுத்தாச்சு. நல்லபடியா தாயும் சேயும் கூட்டிட்டு போங்க. ஏய், என்ன நானும் பாத்திருக்கேன் பொம்பளை மதிப்பில்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இருந்துக்க. அங்க என்ன பேச்சு? யான்ட்ட பேசு. அவனை பெத்தவனா? நான் எது பேசாலும் சரின்னு அவளுக்கு தெரியும், அதான் அவன் பேசாம இருக்கான். ஒரு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல உனக்கெல்லாம். வாய் ஒரு கேடா. இங்க பாரு, இப்ப சொல்றேன், இன்னும் எங்களுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த இதுவும் கிடையாது. உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரக்கூடாது. மருமகளே எனக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறேன். பிள்ளைய வச்சு நல்லபடியா இருந்து வாழுங்க. சரணா வாடா. இதே மறைச்சவளு எதையே மறைச்சாளுகளோ இவ்வளவு போட்ட நகையெல்லாம் போய் சுரண்டி பார்க்கணும். தங்கமா கவரிங்க. வா சரணா. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிள்ளை எப்படி இருக்கா? கொடைக்கானலா? கொடைக்கானல் என்ன நல்லாதான் இருக்கும். கொடைக்கானல் மாதிரிதான் இருக்கு. ஆமா, விஜய்க்கு எப்படி இருக்கு இப்போ? டாக்டர் சொன்னாங்கல்ல பழசெல்லாம் உனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது அப்படின்னு. ஏதாவது பழைய விஷயங்கள் ஏதாவது பேசுறானா? தலைவலி எதுவும் வரலாமா இப்போ? அவன் பழசெல்லாம் மறந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா தலைவலி அடிக்கடி வருது. போன வாரம் கூட உன் தலைவலியா இருக்குமா அப்படின்னா, அப்ப ஹாஸ்பிட்டல் போமாப்பான்னு கேட்டேன், வேண்டான்ட்டான். அவனுக்கு பழசு மறந்துட்டா இல்லைன்னு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியலடி. இப்ப யாராவது நம்ம சொந்த பந்தம்னு இருந்தா கூட அவங்கள வர வச்சு இது யாரு எவருன்னு கேட்டு பேசி இருந்தா கூட எனக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லுவான். போட்டோவும் நம்மகிட்ட இல்லையே, இருந்தா போட்டோவை காமிச்சு இது பண்ணலாம். பழச மறந்த மாதிரி தெரியல எனக்கு. மறந்துட்டானானும் தெரியல. அம்மா, ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவன் பழச மறந்துட்டானா என்னன்னு செக் பண்றதுக்கு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாமா? அந்த பொண்ணு அவங்களும் சேர்ந்து எடுத்துட்டு போட்டோலாம் இருந்துச்சே, அதுல ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட வச்சிருந்தானே. அந்த போட்டோ எடுத்து ஹால்ல வைங்க. அவன் பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. அப்ப கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு பழசு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. அது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிடி, விஜய் வந்துட்டான், அப்புறமா கூப்பிடுறேன். பிள்ளைய பாத்துக்க பத்திரமா. மா, என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலியா இருக்குமா, ஒரு மாதிரியா வருது. என்னப்பா விஜய், என்னாச்சு? தலைவலிக்குதா? என்ன பண்ணுதுப்பா? ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா போன வாரமே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போன, கேட்டியா? வாடா போயிட்டு வந்துடலாம். விஜய், நல்லா வலிக்குதாப்பா? என்ன இப்பவே ஆட்டோவை கூப்பிடுறேன், போயிட்டு வரலாம்டா. ஐயோ கடவுளே, டாக்டர் அன்னைக்கு தலைவலி வரக்கூடாதுன்னு சொன்னாரு.
சும்மா பிராங்க் பண்ணேன். என்ன பயந்தியா? நீ மட்டும் என்ன பிராங்க் பண்ணலாம், நான் உன்ன பிராங்க் பண்ணக்கூடாதோ? ஐயா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம சொன்னேன்ல கார்த்திக் சார், அவருக்கு வீடு வாடகைக்கு பாத்துட்டு இருந்தேன், முடியல உடனே வான்னு சொன்னாலும் அவசர அவசரமா ஓடி வந்தேன். பார்த்தா அக்காட்ட போன் பேசிட்டு இருக்க. போடா நீ. நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். தலைவலி எதுவும் இல்ல விஜய்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா தலைவலிக்கு போய் இப்படி பயப்படுற? நான் நார்மலா தான் இருக்கேன், போதுமா? நீ போன் பண்ணல என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி வந்தேன். சார் அங்க வீடு பார்க்கணும்னாரு, பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அவருக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதுமா, என்ன தவிர. ஆனா பாவமா, ரொம்ப நல்ல மனுஷன். குழந்தைத்தனமா பேசுறாரு, யார் எது சொன்னாலும் சடனா நம்பிடுறாரு. அதான் அவர்கிட்ட உள்ள மைனஸே. அம்மா, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்மா. எனக்கு என்னவோ தெரியல, அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவருக்கும் அப்படிதான். ஆச்சரியமா இருக்கு விஜய். உனக்கு ஃப்ரெண்டுங்கிறதே ரேரு. ஸ்கூல் படிக்கிறது வந்து இப்ப மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க பெரிய விஷயம் தான்ப்பா. ஒரு நாள் கூட்டிட்டு வா, என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது. அவங்க ஒய்ஃப் ஏதோ நாளைக்கு நாள் கழிச்சு வராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவசர அவசரமா வீடு பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வீடு நல்லா இருக்கு, என்னாச்சோ என்னவோ தெரியல. ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். சரிங்கம்மா, சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஹாய் கார்த்தி, என்ன ஆபீஸ்லாம் முடிஞ்சா? இன்னைக்கு என்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டு? எத்தனை மணிக்கு வீடியோ கால் போடுவேன்? 9 கால் ஆயிட்டு. அப்புறமே வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாப்பிட்டியா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ண? வீடு பார்க்க போனேனே. வீடு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. போய் பார்த்தா அது யாரும் தெரியல. நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஒருத்தனோட வீடு. சூப்பரா இருக்கு வீடு. எங்க இருந்து பார்த்தாலும் கொடைக்கானல் ஃபுல் வியூ தெரியுது. பெட்ரூம் பார்க்க செம்மையா இருக்கு. அப்ப வீடுலாம் பார்த்தாச்சு அப்படிதானே? அப்ப நான் காலையிலே கிளம்பி வந்துட்டுமா? ஒன்னும் அவசரம் இல்ல, நீ பைய வந்தாலே போதும். நான் நாளைக்கு தான் வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ இப்போலாம் வர வேண்டாம், ஒரு 10-15 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வா. ஏய், என்ன ஏதோ டவுட்டா இருக்கு? அங்க ஏதோ சின்ன வீடு ஏதோ செட் பண்ணிட்ட அப்படிதானே? 10-15 நாள் கழிச்சு வான்னு சொல்றேன். நேத்து கூட கால் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் வா அப்படின்னு, இப்ப 15 நாள் சொல்றேன். ஆமா ஆமா, நான் இருக்க லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டிக்கிட்டே மெயின்டைன் பண்ண முடியல. இதுல சின்ன வீடு. யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? உங்களுக்கு நீ வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணா கொஞ்சம் ஒர்க் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன். நானும் ஏதோ உஷார் பண்ணிட்டேன்னு பார்த்தேன். என்ன தவிர வேற எவ்வளவு நினைச்ச மகன அப்புறம் இருக்கு. அம்மா தாயே, கனவுல கூட உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க மாட்டேமா, போதுமா? ஆனா நீ மட்டும் பண்ணலாம். அட்டூழியம். ஒரு மாசம் என்ன போட்டு என்ன பாடுபடுத்தின. நான் மட்டும் ஒரு 15 நாள் டைம் கேட்டா நான் சின்ன வீடு வச்சிருக்கேன் இல்ல? அதெல்லாம் அப்படிதான். பொண்ணுங்க எது சொன்னாலும் அவங்க கேட்டுதான் ஆகணும். அதான் எழுதப்படாத விதி. கார்த்தி, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. சாரி, உனக்கு ஒரு மாசம் கொஞ்சம் நெஞ்ச கொடுமை பண்ணல, நிறையவே கொடுமைப்படுத்திட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து கொடைக்கானல வந்து என்ஜாய் பண்ணுவோம்.